உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு உனக்கு ஒரு ஷாக் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது இந்த ஷாக் தான் சகோ. உன் யூனிஃபார்மை கழட்ட வைக்கிறேன்னு சொன்னேன், இப்ப அதை செஞ்சு காமிச்சிட்டேன். பாத்தியா, இதுதான் வெற்றி சகோ. நாங்கெல்லாம் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊரு வெயில ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறோம். என்கிட்டே வந்து ஆட்டத்தை காட்டின பாத்தியா. என்ன இப்ப என் பதிலாட்டம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? ஒரு திமிரு பிடிச்ச சைக்கோவோட ஆட்டத்தை ஒடுக்கி இருக்கேன்னு சந்தோஷத்துல பேசுறேன் சகோ. இனிமே இந்த ஊர்ல இருக்காது, எங்கேயாச்சும் ஓடி போயிரு. யார் மேல கை வைக்கிற? நேருக்கு நேரா நெஞ்சில மிதிக்கிறவன கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா கேவலமா முதுகுல அடிக்கிறான் பாரு, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். யோ விடியா தம்பி, போங்க தம்பி, போங்க தம்பி, என்ன கேளுங்க. விடியா விடியாண்ணா, நீங்க போங்க தம்பி. யோ விடியா விடியாண்ணா, போங்க எல்லாரும். அம்மா வாங்க. என்னென்ன நீங்க வந்திருக்கீங்க? அசோக் அண்ணன் வரலையா? இதெல்லாம் குமாஸ்தாவோட வேலை தானம்மா, அதான் என்ன அனுப்பிட்டாரு. இந்தாங்க கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்னும் 2 நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னால இந்த ஃபைல்ல இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்க சொன்னாரு. சரிண்ணா, நான் படிச்சுக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. என்ன கேஸ் சக்தி? டைவர்ஸ் கேஸ்மா. வெற்றி மேல நான் என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் சொல்லணும்னு இத பார்த்து படிச்சு ரெடி ஆகணுமா, அதனாலதான் அவர் கொடுத்துட்டு போறாரு. நேத்து தான் கல்யாண நாள் முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் 2 நாள்ல விவாகரத்து கேஸ் வரப்போகுதா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சக்தி. சக்தி, சக்தி, சரத் சார சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சக்தி. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ல போதை பொருள் சேல்ஸ் பண்றாருன்னு சொல்லி அவரை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. உடனே சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்கம்மா. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கம்மா. நான் வரேன் சக்தி. மேடம், ஒரு நிமிஷம் இல்லைங்க. இல்லம்மா, நான் டியூட்டிக்கு போகணும். எதுவா இருந்தாலும் சரத் சார்ட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கோங்கம்மா. நான் வரேம்மா. கொஞ்சம் நில்லுங்க. என்னென்ன அமைதியா இருக்கீங்க? டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சக்தியை நீ பத்தி சொல்லிருங்க. ஆமாண்ணே, கோர்ட்டு கேஸ்னால இதெல்லாம் வேஸ்ட்டுண்ணே. அன்னைக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுண்ணே. சக்தி அவளோட ரூட்ல போட்டும், நான் என்னோட ரூட்ல போறேன். அண்ணா, அப்படின்னா சக்தியை நீ பிரிய புரியாண்ண? அவளை எந்த ஜென்மத்திலையும் நான் பிரிய மாட்டேன்டா. ஆனா இந்த டிவோர்ஸ் விஷயத்துல அவளுக்கு தெரிஞ்சதை அவ பார்க்கட்டும், எனக்கு தெரிஞ்சதை நான் பார்க்கறேன்னு தான் சொல்றேன். அண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்கண்ணே. என்னடா புரியலங்கிற மரமண்ட? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஓ, அப்படின்னா அண்ணி கேட்கிற டைவர்ஸ் அண்ணன் கொடுக்க மாட்டாரு. அதேதான்டா. சக்தி இனிமே எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். எப்படியாச்சும் அவ மனசை மாத்தி என் கூட வாழ வச்சே ஆவேன். அண்ணா, நீ நம்பிக்கையா தானே சொல்ற, ஆனா சக்திய நீ மனச கரைக்க முடியலையே. அப்படியே கல்லு மாதிரிலான இருக்காங்க. அதெல்லாம் வெளி வேஷம்டா. சும்மா என்ன பிடிக்காத மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. 4-5 வாட்டி மட்டும் நானும் சக்தி மீட் பண்ணோன்னு வையி, அவ மனசெல்லாம் ஈஸியா கரைச்சிருவேன்டா. புரிஞ்சு போச்சுண்ணே, புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. டேய், என்னடா புரிஞ்சு போச்சு? டேய் கிரியா, அண்ணனும் அண்ணியும் தனியா மீட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி கிரியேட் பண்ண சொல்றாரா? அண்ணா, நீ கவலையை விடுன. அடுத்த வாட்டி நீ அண்ணிய சந்திக்கிறப்ப வேற லெவல்ல இருக்கும்.
ரொம்ப அடக்கமான பொண்ணு போலயே. எப்பா, பாம்பு காது போல. என்ன சக்தி, ஷாப்பிங் வந்தியா? இல்ல, சாமி கும்பிட வந்தேன். சாமியை பார்த்து கும்பிட்டு போயிருவியா இல்ல ஏதாச்சும் கூலிகில ஊத்துறியா? இல்ல, இது ஆடி மாச வெள்ளிக்கிழமைல, அதான் அப்படி ஏதாச்சும் நேர்த்தி கடன் வச்சிருக்கியோன்னு கேட்டேன். இந்த லிஃப்ட் எப்பதான் நிக்கணும் தெரியலையே. எங்க இருக்கு இங்க இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த ஆஃப் பண்ணி ஆஃப் பண்றா ஆஃப் பண்றா. என்னாச்சு? திடீர்னு லிஃப்ட் நின்னுடுச்சு. நீ தானே லிஃப்ட் நிக்கணும்னு சொன்ன, அதான் நின்றுச்சு போல. கோட்டு பேத்தாத. லிஃப்ட் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல என்னன்னு பாரு. ஏய், தள்ள. ச்சே, இந்த எமர்ஜென்சி பட்டன் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய், அண்ணனுக்கு ஃபோன் பண்றா. டேய் சொல்லுங்கடா, லிஃப்ட்டுக்கு என்னடா ஆச்சு? அண்ணன் லிஃப்ட கட் பண்ணிட்டோம். என்னது, லிஃப்ட் ரெடியாக 1 hour ஆகுமா? அண்ணன் லிஃப்ட ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கோம். 1 மணி நேரத்துக்கு முடியலனா 2 மணி நேரம் கூட ஆகுமாடா? என்னடா நீங்க இப்படி சொல்றீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற வரைக்கும் லிஃப்ட் நகராது. டேய் டேய் டேய், ஏதாச்சும் பண்ணுங்கடா. இங்க சக்தி ரொம்ப பயந்து நிக்கிறாடா. அண்ணே, அதான் பயத்தை தெளிவு வைக்க நீ இருக்கலண்ணே. அண்ணிட்ட ஏதாவது ரொமான்ஸா பேசி உங்களோட மனசை மாத்துனே. அதுக்கப்புறம் அந்த படத்தை நாங்களும் 10 வாட்டி பார்த்துருக்கோம். புரியுதா உனக்கு? வைடா, அண்ணனுக்கு இன்னைக்கு போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். சூப்பர். என்ன, 1 மணி நேரத்துக்கு லிஃப்ட் நகராது, அவ்வளவுதானே? நான் மூச்சு முட்டி செத்து போயிடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல, இந்த டிவோர்ஸ் கேஸ் அது இதுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஏன் மேல போயிட்டா எல்லார்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடும்ல. இன்னைக்கு உன்கிட்ட வந்து மாட்டிக்கணும்னு என் தலை எழுத்து. நீ பேசுற எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் வாயி ஏன் வேதனை, நான் புலம்புறேன். உனக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னா காதை முடிக்கோ, யாரு வேணாங்கிறா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.